ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம், கோகோனட், புதினா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். கறி லீவ்ஸ் மஸ்ட் கண்டிப்பாக போடணும். க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார் ஆஷிர்வாத் நான் போட்டிருக்கேன். மெஷரிங் கப்பில் எடுத்து 1 கப்பு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் எடுத்து வெங்காயம், கோகோனட், க்ரீன் சில்லி, புதினா, கறி லீஃப், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஷிர்வாத் மாவை போட்டு உப்பு அதுக்கு தேவையான உப்பை போட்டு மறுபடியும் நல்லா கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். பால் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பரில் இல்லாட்டி கவர், பால் கவர் ஆர் ஆயில் கவர், அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நல்லா தட்டி சூடாக இருக்க எண்ணெயில் போடணும். இது பார்த்திங்கன்னா ஹெல்த்தி வெர்ஷன்லேயும் இருக்குது. தவா ஃப்ரையில் அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா பொரிய விடணும். 2 சைடும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும். ரொம்ப மெல்லிஸாக திரட்டக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸுக்கு தான் திரட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுலையும் வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுட சுட கோகனட் சட்னியோடு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். எது மாதிரி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.